வாங்க மாமா. என்ன மருமோனே, பரவாயில்ல இப்போ உடம்புக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். சரிப்பா, எது வந்தாலும் சொல்லுன்னா. நாங்கள் மனசு கஷ்டப்பட போகிறோம், எது வெளியில் சொல்லாமல் வழியை தாங்கிட்டு இருக்காது. சரி மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலிச்சா சொல்ல போகிறேன், இதில் என்ன இருக்குது? அவன் எப்படி சொல்லுவான்? வழியை சொல்லாத அளவுக்கு தான் பக்கத்திலே ஒருத்தி நிற்கிறாளே. இங்கே பாரு, திருப்பி என்கிட்ட அடி வாங்கிறாது. ஆமாம் அத்தை, வலி தெரியாமல் பார்த்துக்க தானே பக்கத்தில் நிற்கிறா, அதை தானே சொல்ல வரீங்க? நான் அப்படி சொல்ல மாப்பிள்ள. எனக்கு எல்லாம் புரியுது அத்தை. நீங்கள் கிளம்புங்க, போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் வாங்க, சரிங்களா? மருமாவும் பொழைச்சு பாரு, கரெக்டாக பதில் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சமாளித்து தானே மாமா ஆகணும், கல்யாணம் ஆக போதில்லை. பொழைச்சிப்பீங்க மாப்பிள்ள. சரி, நாங்கள் கிளம்புறோம். உங்கள் அத்தை இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. நாங்கள் கிளம்புறோம். தர்மா இருக்கான், என்னன்னு பாரு. டாக்டர்கிட்ட என்னன்னு பேசுங்க. உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனால் போதும். சரிங்க மாமா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க அத்தை. உடனே நீ ஏண்டி இப்படி இருக்க? அவங்க எதாவது சொன்னா போகிறாங்க, சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாரும் சொல்கிறதுக்கு ஃபீல் பண்ணால் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது, தெரியுமா? இல்லை, அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக தான் சொன்னாங்க. என் வழியை வெளில சொல்லாத அளவுக்கு, வெளியிலே தெரியாத அளவுக்கு நீ என் பக்கத்தில் இருக்கிறதுனால தானே வழி தெரியல. நான் கஷ்டப்படுவேன் நீ அப்பெல்லாம் பேசுகிற. நான் உண்மையை தாம்மா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நீ மனசைப்பட்டு குழப்பிக்காத. யார் எது பேசினாலும் அழுவாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி தைரியமாக இருக்க வேணாமா? ஒரு ஆஃபீஸ் எம்டியோட ஒய்ஃப் பேசுகிற பேச்சா இதெல்லாம்? போல்டாக இருக்க வேணாமா? என்ன? யாராவது எதாவது சொன்னால் ஃபேஸ் உடனே சேஞ்ச் பண்ணுறியா? இதுக்கு நம்ம தான் காரணம் இல்லையான்னு யோசிக்க மாட்டியா? படித்த பொண்ணு தானே நீ. அவங்க பேசுகிற பேச்சுக்கெலாம் நீனும் வளைஞ்சு கொடுத்து போயிட்டுருக்க. கரெக்டாக சொல்லும்போது நம்ம ஏன் அதை ஏற்றுக்காமல் இருக்கணும்? இங்கே பாரேன், என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடாத. ரொம்ப பேசுனா தலை வேற வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் உன்னை எதுவும் சொல்லலை, நீ பேசாத, ரெஸ்ட் எடு. அப்படிவா வலிக்கு? என்ன தம்பி, உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லத்த, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராம் எங்களுக்காக சொல்லலப்பா, வழியில் எதுவும் தெரிலல்ல. இல்லைம்மா, எதுவும் அவ்வளோவா தெரிஞ்சுக்கல. சீதா இங்கே பாரு, இன்னும் அதையே தான் நினச்சி அழுதுட்டு இருக்கியா? நான் தான் சொல்லிட்டேன்ல. ஏம்மா, என்னாச்சு? இல்லைப்பா, வந்த உடனே உங்கள் அத்தை தேவையில்லாத வார்த்தைலாம் பேசி அவளை கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுலேருந்தே மனசு உடஞ்சி போன மாதிரி தான் இருக்கா. நானே எடுத்து சொல்லிட்டேம்மா, அதுலேருந்து அவள் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்றா. இல்லைத்த, நான் சரியாயிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு, இத்தனை பேர் சொல்கிறாங்களே, அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ அத்தை, அவளை திட்டாதீங்க. அவள் என் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படி இருக்கா, வேணேவா பண்ணுறா. நீ ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவள் அப்படி இருக்கா. படிச்ச பிள்ளை தானே அவள், நல்லது கிட்டது எதுவும் யோசிக்க மாட்டாளோ? அவள் புரிஞ்சு பார்த்த. அவள் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு அடிப்பட்டதுனால அப்படி ஆயிட்டா. சரி அஞ்சுமா, நீனும் அவளை திட்டாத. புள்ள ஃபஸ்ட் டைம் அவனுக்கு அடிப்பட்டதுனால கையும் ஓடல காலும் ஓடல. அவள் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் சொல்கிறதுக்கு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறா. நம்மளுக்கு தெரியாதா? என்னம்மா, கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? பாத்தியா சீதா, அடிபட்டிருக்கு, நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவன் கல்யாண தேதியை கேட்டுட்டு இருக்கான். ஆமாம்மா, எனக்கு எது தேவையோ அதை தானே கேட்க முடியும். இன்னும் 2 வாரத்தில் சொல்லியிருக்காருயா. 2 வாரமா? மருமோனே, 2 வாரம் தாக்கு பிடிக்க முடியாதா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 வாரமா அப்படின்னு கேட்டேன். நான் 1 மாதம் போட்டுன்னுலம்மா சொல்லிட்டு இருந்தீங்க. ஐயா, 2 வாரத்துக்கு 2 வாரமான்னு கேட்குற. 1 மாதம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுப்போமா? ஐயோ அம்மா, அப்படிலாம் நான் சொல்லலை. ஜோசியக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? 2 பேர் ஜாதகத்தை பொருத்தமும் பார்த்தாரு. வேணாம், மனசு கஷ்டமாயிட போது, பிள்ளைய மனசில் ஆசையை வளர்த்துட்டோம், நீங்கள் திடீர்னு பொருத்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பசங்க தாங்கிக்காதுங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் அதையும் மீறி அவர் பொருத்தம் பார்த்து தான் நான் கல்யாண தேதி குறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா? இவ தான் உனக்கு ஏற்றவலாம், நீ தான் அவளுக்கு ஏற்றவலாம். பூர்வ ஜென்ம பந்தன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ சீக்கிரம் இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவுக்கும் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னார். அப்படி போடுங்க. ஜோசியக்காரே சொல்லிட்டாரா? இதை என் சீதா காதில் ஏற்றுனீங்களா? எங்க, எல்லாத்தையும் வெளியிலே சொல்லி தான் அனுப்பணும். அப்பயும் உள்ள வந்து அப்படியே தானே இருக்கா. அப்புறமா எவ்வளோ சீக்கிரம் உங்கள் மருமகளை கூட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போயிடுங்கன்னு சொன்னார். வாங்கம்மா, டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போதே கூப்பிட்டு போயிடலாம். பத்திய சீதா, அவன் இன்னைக்கே ரெடியாக தான் இருக்கான். அத்தை, அவர் சும்மா நம்மளுக்காக பேசுறாரு, வலி இருக்குல்ல அவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் மருமக அவன் கூட இருக்கிறதுனால தான் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, பார்த்துக்க. இல்லைத்த, நீங்கள் எல்லாரும் என் சமாதானத்துக்கு பேசுகிறீங்க. இங்கே பாரு, நான் இப்பயும் சொல்கிறேன், உன்னால தான் அவன் நல்லா இருக்க போகிறான். நான் சொல்கிறேன்ல, உன் மாமியார் நான் சொல்லும்போது உனக்கு அடுத்தவங்க சொல்கிறத பற்றி ஏன் கவலை? அதெல்லாம் என் புள்ள நல்லாவே இருப்பான். அவனுக்கு ஏற்ற ஜோடி நீந்தான்.
அத்தை என்ன அத்தை இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, போய் கடையில் ஒரு தாலி வாங்கிட்டு வந்து இப்பயே கட்ட சொல்லிடுவேன். ஐயோ அம்மா கை சரியில்லை, பரவாயில்ல நான் கட்டிடுறேன், நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஐயா என்ன ஐயா? தர்மா இட்லி வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காயா, அப்படியே சாப்பிட்ருவோம். அம்மா சீதா, அம்மாவை நீனு வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? நான் தம்பியை பார்த்துக்கிறேன். ஐயா வேணாம், நீ நாங்களே இருக்கோம். ஆமாத்த, நான் ராம் கூடவே இருக்கேன். போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அத்தை கேட்கணுமேன்னு கேட்டேன். அவனை விட்டு நீ போயிடுவியா அதுக்குள்ள? சரி, நீ அவன் கூட இரு. நீ கூட இருந்தேன்னா அவனுக்கு ஆறுதலாக இருக்கும். நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கோம் அந்த வராண்டாவில். தர்மா வந்தானா நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம். நீ அவனுக்கு அள்ளி கொடு, சரியா? சரிங்க அத்தை. பாரு, நீ இப்படியே இருந்தா அந்த தம்பி ஃபீல் பண்ணாதா? நீ கொஞ்சம் சிரிச்சு பேசு. மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுட்டா மனுஷனுக்கு காயம் என்ன அதிகமாக தான் வலிக்கும். சரிம்மா, அதெல்லாம் அவன் சமாதானப்படுத்திப்பான். நம்ம இருந்தால் தான் ரெண்டு இப்படியே இருக்கும். வா நம்ம வெளில போவோம். சரி அண்ணி. பத்தியா உங்கள் மம்மி என் மம்மி எவ்வளோ டீசெண்டாக போனாங்கன்னு? அவங்க என்னை சமாதானப்படுத்துறதுக்கு பேசிட்டு போகிறாங்க. ஏன்டி இப்படி இருக்க நீ? எப்படி இருக்கேன்? கீட்ட வா சொல்கிறேன் எப்படி இருக்கன்னு. ஐயா என்ன ஐயே, மூஞ்ச பாரு, நல்லா கோவமாக இருந்தாலும் நல்லா க்யூட்டாகவே இருக்க. அப்பா ஒரே வழியாக சிரிச்சிட்டாயா? சாருக்கு தான் அழுத பிடிக்கலையே. ஆமாம் பிடிக்காது தான். வாடா, என்ன இப்போ தான் வர? நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்கியே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரியாடா இருக்க. மச்சான் கண்டுபிடிச்சிட்டியா? பின்ன கண்டுபிடிக்காம ரூமுக்கு வரலான்னு பார்த்தா ஒரே என்ஜாய்மெண்ட்டால போயிட்டு இருக்கு. என்னண்ணா நீங்களும் இப்படி பேசுறீங்க? உங்க செட்டு எல்லாருமே இப்படிதானோ? ஆமாம்மா, எங்களுக்கெல்லாம் சீரியஸாக பேசி பழக்கமே கிடையாது பார்த்துக்க. சீரியஸாக பேசணுன்னா எங்களுக்கே சிரிப்பு வந்துடும். சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் அப்படி தான். இதில் உங்கள் 2 பேருக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கண்ணே. எனக்கு வேணாண்ணா, அவருக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். என்னது உனக்கு வேணாமா? நீ சாப்பிட்லன்னா அவன் சாப்பிட்ருவானா என்ன? அப்படி சொல்லு மச்சான். நல்லா ஜாடிக்கேத்த மூடி தான் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே. தேங்க்யூ. அத்தா அம்மாலாம் சாப்பிட்டாங்களாடா? சாப்பிட்டாங்கடா, நானும் சாப்பிட்டேன். நீங்கள் 2 பேர் தான் என்ன பெண்டிங். அடப்பாவீங்களா, பேஷண்ட் விட்டு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களாடா? பேஷண்ட்டுக்கு எங்கே பசி எடுக்கிற மாதிரி இல்லையே. அது உண்மைதான், இருந்தாலும் டேப்லெட் போடணும் பார்த்தியா? ஆமாம், அதை கன்சிடர் பண்ணி தான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் என் சிஸ்டர் கூட இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிட்ணும்ல. சுயநலவாதி. அண்ணா நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியில அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அவனை. என்னடா என்னாச்சு? இன்னும் ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லை மச்சான், உனக்கு அடிப்பட்டதில் எனக்கு டவுட் இருக்குடா. என்னடா சொல்கிற? எதிர்ச்சியாக தான்டா அடிபட்டுச்சு. இல்லைடா, உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஒருத்தர் அட்மிட் பண்ணார்ல, அவரை நான் விசாரிச்சுட்டு தான் வரேன். என்ன சொன்னார்? நீ அங்கே போகும்போது மேலே யாரோ நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேலை பார்க்குற ஆள் நின்றுட்டு இருந்திருப்பாங்கடா, அதில் நீ ஏன் சந்தேகப்படுற? இல்லைடா, வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, உனக்கு அடிப்பட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆள் மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படியா? நல்லா கேட்டியடா. ஆனால் அவர் நான் போகும்போது தம்பி மேலே அப்படின்னு சொன்னார், அதோட சரி. அதுக்கப்புறம் அடிப்பட்டதுனால நான் மயக்கமாயிட்டேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அதனால தான் நீ ரொம்ப நாள் கழித்து சைட்டுக்கு போகிற, சைட்டில் பிரச்சனைன்னு சொல்லியிருந்த, திடீர்னு உனக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்தோடனே எனக்கு டவுட்டே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. யாராடா இருக்கும்? யாராக இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. மேபி நான் விசாரிக்கிறேன். ஆனால் யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் கிளியராக தெரியுது. ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிக்க வேணாம்டா, மேரேஜ் டைமில் இஷ்யூ ஆச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை. இல்லைடா, அது எதுவும் இஷ்யூ ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் சிஸ்டர் முன்னாடியும் கேட்கல, எப்படி உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை அவங்களா போயிட்டாங்க. சரிடா, யாருக்கிட்டையுமே சொல்லாதானே? நான் பார்த்துக்கிறேன்டா. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம்லடா விக்ரம. ஆமாண்டா, அவனை பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியம் பண்ணான் பார்த்தியா. வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா இந்நேரம் மாமாவுக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தான் விக்ரம் என் நம்பர் இருந்ததுனால எனக்கு அடித்தான். ஆமாண்டா, நல்ல விஷயம் பண்ணான். அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது வச்சுக்கேன், தாங்கவே மாட்டார். ஆமாண்டா, நம்மலாம் ஒன்றா பார்த்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. திருப்பி அவனை பார்த்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமாண்டா, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனும் வெளியூரில் இருந்தான், இப்போ தானே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆமாம், இந்த ஊரில் இருந்திருந்தால் நம்ம பேசி பழகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். அவன் அப்பப்போ ஒரு ஊருக்கு மாறிடுறான். ஆமாண்டா, ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம், எல்லோரும் மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாண்டா, சரி சிஸ்டரை வர சொல்கிறேன், நீ சாப்பிடுண்ண. சரிடா. அண்ணா நீங்க கிளம்புங்க. கிளம்புலனாலும் இவன் என்னை துரத்தி விட்டுருவோமா? ஏன்னா நீங்க வேற. ஆமாம், அவன் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான், என்ஜாய் பண்ண வந்திருக்கான். மச்சான், உன்னை பற்றி அருமை பெருமாளா நான் சொன்னால் தானே சிஸ்டருக்கு தெரியும்.
ஏய் ஒழுங்கா கிளம்பு. நான் நீங்கள் சொல்லாமலே எனக்கு தெரியும். என்னன்னு? ஃப்ராடுன்னு. கரெக்ட். போலீஸ்காரன் தங்கச்சி நீ நிரூபிச்சிட்ட. யார் ஃப்ராடு யார் நல்லவன் கண்டுபிடிச்சிட்ட பத்தியா? அடப்பாவீங்களா? நீ நல்லவனே கிளம்புறியா? சரி ஃபீல் பண்ணாத, நான் கிளம்புறேன். எதனா ஒன்றா கூப்பிடுன்னா நான் வெளில தான் இருப்பேன். ஏன்டா நீ வேற அம்மாத்த தான் இருக்காங்களா, நீ போடா. மார்னிங் ஸ்டேஷன் போகிறோம்ல, டயர்டாகிட போகிற. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆம்பளை தொண்ணு இல்லாமல் எப்படி இருப்பாங்க சொல்லு? 2 லேடிஸ் மட்டும் தான் வெளியில் உட்காந்துருக்காங்க. விக்ரம் ஹாஸ்பிட்டல் தானேடா, பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் இருக்கேன், நாளைக்கே இருக்கணும்னு சொன்னால் நைட்டு நான் போகிறேன். சரியா? நாளைக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை பார்க்குறத விட எனக்கு என்ன வேலை சொல்லு? சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி சரிங்க சிஸ்டர், சாப்பிடுங்கண்ணே. ஓகேண்ணா. இந்த சாப்பிட. என்னது சாப்பிடணுமா? அதான் கையில் அடிபட்டிருக்குல்ல. ம், லெஃப்ட் ஹேண்டில் தான் அடிபட்டிருக்கு, அதான் ஸ்பூன் இருக்கு. ரைட் ஹேண்டில் சாப்பிடு. அது லெஃப்ட் ஹேண்ட் வடிக்கிறதுனால ரைட் ஹேண்ட் அந்த கையை தாங்கி பிடிச்சிட்ருக்கு. ஓ, சாருக்கு தான் கை வலிக்கலையே, சாப்பிடலாம்ல. இப்போ வலிக்குது. ஃப்ராடு. தெரிஞ்ச சரிதான். சீதா, எனக்கு ஒரு ஆசை. என்ன? ஸ்பூன்லாம் வேணாண்ணே, கையாலே அள்ளி கொடுக்குறியா? ம், சாப்பிடு. ம், கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சமாக தான் தரேன், சாப்பிடு. நீ சாப்பிட்லையா? சார் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். இந்தா நீயே சாப்பிடுன்னு நான் ஓட்டுறேன். யாருக்கோ கை வலிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க? யார் சொன்னாங்க? ம், இப்போ வலிக்கல. ஃப்ராடு. நீ சாப்பிடு. போதுண்டி, வயிறு ஃபில் ஆயிடுச்சு. டேப்லெட் சாப்பிடணும்ல. அதுக்குன்னு ஃபுல்லாக சாப்பிட சொல்கிறியா? நல்லா சாப்பிட்டு டேப்லெட் போட்டால் தானே. போதும், இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா நான் டயர்ட் ஆகிடுவேன். நல்லா ரெஸ்ட் எடு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ம், போதுமா? போதும். சரி, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னே. ம். சீதா, சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா. சொல்லு. நீ போயிட்டு வா, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லு, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன? ஒரு குட்டி ஆசை. என்ன ஆசை? நான் உடம்புலாம் முடியலன்னா எங்கள் அம்மா மடியில் படுத்து தான் தூங்குவேன். அதுக்கு? உடனே ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றிடுவா. என்னடி? இல்லை, அதுக்கு. இதுக்கு ஒன்றும் இல்லை, ஆசையே இல்லைம்மா. அதே வாங்கிட்டு போயிடாதானே? இல்லைம்மா, நான் எதுவும் சொல்லலை. சரி, கொஞ்சம் அப்படி பாவமாக பார்த்தா எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவேண்ணே. பாவமாக இருக்கா? ம். அதான் எனக்கு வேணும். மடியில் படுத்துக்கலாமா? ம். அப்படிலாம் நீ உருன்னு மூஞ்சி வச்சுட்டு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஒன்று வேணாம். ஐயே. இப்படியே தூங்கட்டுமா? தூங்கு. பெயினே தெரில தெரியுமா? தெரியாது உனக்கு. ஆமாம், தெரியல. தம்பி எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு போகணுன்னு வந்தோம். தாய்க்கு தாயாகவும் இருப்பா, தாரத்துக்கு தாரமாகவும் இருப்பா. என் பாரமே குறைஞ்சிருச்சு. இப்படியே என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் சரிதான். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, நம்ம போவோம். கனவு மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்தில் என் தலையை கோதிக்கிட்டு நான் அவன் மடியில் படுத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய ட்ரீம் மாதிரி இருக்குது தெரியுமா? இது ட்ரீம் இல்லை, உண்மைதான். ம், தூக்கம் வருது. தூங்கு. காதல் செய்தி உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. என் பேரை கேட்டாலே உன் பேரை சொல்கின்றேன். என் நிழல் கூட நீயாக தெரிகின்றது. என் கண்ணில் மை எழுதி உன் கண்ணை பார்க்கின்றேன். நான் உடை மாற்ற அது சேலையாகின்றதே. என்ன சார் சைட் பக்கம் வந்திருக்கீங்க? நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லை சார், நீங்கள் நான் ராமோட அத்தை பையன். அப்படிங்களா? நான் உங்களை பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. இல்லைண்ணா, நான் ஆஃபீஸில் அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சைட் பக்கம்லாம் வந்தது கிடையாது. எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் உங்கள் மூலிமா. சொல்லுங்கள் தம்பி, என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? எதுவாக இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். அண்ணா, ராம்க்கு அடிபடும் போது யார் கூட இருந்தா? நான் தான் தம்பி கூட இருந்தேன். அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, நான் உங்கள்கிட்ட விசாரிச்சிடலாம். என்ன தம்பி? இல்லைண்ணா, ட்ரீட்மெண்ட் பார்த்தாரில் ஒரு டாக்டர். ஆமாம், அவர் கூட ராம் தம்பி கூட படித்தவர்னு சொன்னாரே. ஆமாம், டாக்டர்கிட்ட நீங்கள் ஏதோ டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். ராம் அடிபடும் போது நீங்கள் யாரையோ மேலே பார்த்து கத்துனீங்கன்ற மாதிரி சொன்னான். அப்படியா? தம்பி அது வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆள். கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமும் நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் நான் உங்களை நம்பி விசாரிக்க வந்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள். இல்லை தம்பி, நான் அன்றைக்கி மேலே ஒரு ஆளை பார்த்தேன். ஆனால் என்னண்ணா ஆனா?
அவன் நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணுற ஆள் இல்லை தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? அப்புறம் அவன் எப்படி சைட் கிட்ட வந்தான்? அதான் தம்பி எனக்கும் புரியல. அந்த பலகை ராம் தம்பி மேலே விழும்போது அவன் தான் மேலே நின்னான். தம்பின்னு கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கும்போது அவன் ஆளை காணும். அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல தம்பி, எந்த பஸ் ஸ்டாப்ண்ணே? நம்ம மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பஸ் ஸ்டாப்பு, ஆமாம். அந்த சைடு நான் அவனை ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் தம்பி. அதுக்கப்புறம் ராம் தம்பிக்கு அடிப்படும்போது இங்கே மேலே பார்த்தேன். யாரோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சப்போ தான் நம்ம அங்கே பார்த்துருக்கோமேனு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆளை பார்த்தா அடையாளம் சொல்லுவீங்களாண்ணா? சொல்லுவேன் தம்பி. சரி, விசாரணைக்காக நான் எப்போ வேணாலும் உங்களை கூப்பிடுவேன். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும், சரிங்களா? சரிங்க தம்பி. சரி, நான் மேலே போய் பார்த்துட்டு போகிறேன். தாராளமாக போங்க தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ம். என்ன தம்பி திருப்பி இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்திருக்கு? என்ன தம்பி ஏதாவது கேஸ் விஷயமா வந்திருக்கமா இங்கே? ஆமாண்ணே. என்னாச்சு தம்பி? ஒன்றும் இல்லைண்ணே. உங்களுக்கு என் அத்தை பையன் ராம் தெரியும்ல? ஆமாம், உங்கள் கூட சுற்றிட்டு இருப்பாரே. ஆமாம், அவனுக்கு நேற்று அடிபட்டுருச்சுண்ணே. என்ன தம்பி சொல்கிறீங்க? எப்படி அடிபட்டுச்சு? அவன் எப்போவாவது சைட் பக்கம் போவானே, அப்படி போனப்போ அவன் தலையில் ஏதோ பலகை மாதிரி விழுந்திருக்கு. அவன் அதை தடுத்திருக்கான். அப்படி டேரெக்டாக அவன் தலையில் விழுந்திருந்ததுன்னா ஆளே க்ளோஸ் ஆயிருப்பானே, அந்த அளவுக்கு வந்து விழுந்திருக்கு. அவன் கையால் தடுத்து விட்டதுனால கையில் லைட்டாக ஃப்ராக்சர், தலையில் லைட்டாக ஃப்ராக்சர். அப்புறம் தம்பி எப்படி நடந்துச்சு? அதுதானே ஒன்றும் புரியல. கூட ஒரு ஆள் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவர் ராம்க்கு அடிபட்டப்போ மேலே பார்த்தாராம். அப்போ யாரோ ஒரு ஆள் நின்ன மாதிரியும், ராம் அதுக்கப்புறம் அடிபட்டு கீழே கடந்ததை போய் தூக்கினதுக்கப்புறம் பார்த்தா மேலே ஆள் இல்லாத மாதிரியும் அவர் சொல்கிறாரு. தம்பி அப்போ இதை வேணே யாராவது பண்ணியிருக்காங்களோ? ஆமாண்ணே, விசாரிச்சு பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்கு நம்ம ஏன் தம்பி இங்கே வந்திருக்கோம்? பஸ் ஸ்டாப் சைடு அவனை 2-3 வாட்டி பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் அவனை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படியா தம்பி? ஆமாண்ணே, அப்படி தான் சொன்னாங்க. அவன் பேர் கேட்டிங்களா தம்பி? நம்ம இதுக்கு முன்னாடி அவனை விசாரிச்சிருக்கோமோ? நம்ம தான் அடிக்கடி இந்த பஸ் ஸ்டாப் பக்கம் வந்திருக்கோமே தம்பி. இப்போ வந்துட்டோமா இதுக்கு முன்னாடி? வந்திருக்கோன்ற மாதிரி ஞாபகம் இருக்குது. நீங்கள் அடிக்கடிங்கிறீங்க. ஐயோ, ராம் தம்பி வேற இந்த தம்பிக்கு எதுவும் ஞாபகம் படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இல்லை தம்பி, பொதுவாக சொன்னேன். நம்ம டியூட்டிக்கு அடிக்கடி இந்த பக்கம் வருவோம்ல, அதை வச்சு சொன்னேன். சரிண்ணே, அவன் பேர் மருதுன்னு சொன்னாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அவனா? ஏண்ணே, இதுக்கு முன்னாடி உங்களை அவனுக்கு தெரியுமா? தம்பி உங்கள்கிட்ட ஒரு வாட்டி ஒரு கேஸில் மாட்டியிருக்கான். என்கிட்ட மாட்டியிருக்கானா? ஆமாம் தம்பி, சரியாக போட்டு வெளுத்து வாங்கியிருக்கீங்க அவனை இதுக்கு முன்னாடி. அண்ணா, உங்களுக்கே தெரியும் எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வந்திருக்கு அப்படின்றது. யார்கிட்டையும் பெருசாக நான் டிபார்ட்மெண்ட்டில் ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் என்னோட பர்சனல் விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயம் நீங்களே என்கிட்ட மறைக்கிறீங்க தான், அது எனக்கு தெரியுது. ஆனால் நான் அதை பற்றிலாம் கேட்க விரும்பல. இவன் யாருன்னு சொல்கிறீங்களா? இல்லை தம்பி, ஜஸ்ட் ஒரு கேஸ் விஷயமா நம்ம இவனை ஏற்கனவே ஒரு வாட்டி வச்சு விசாரிச்சிருக்கோம். இப்போ அவன் எங்கே இருப்பான் அப்படின்றது உங்களுக்கு எப்படின்னு தெரிய வரும்ல? தெரியும் தம்பி. நம்ம அந்த ஏரியா பக்கம் போகலாம் வாங்க. இல்லை தம்பி, எப்படி நம்ம அவனை கண்டுபிடிப்போன்ற ஒரு சுதாரிப்பில் 2 நாள் அந்த ஏரியா பக்கம் வரமாட்டான். நம்ம ஒரு 2 நாள் விட்டு இந்த கேஸை பார்க்கலாம் தம்பி. இல்லைண்ணா, அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. உடனே இந்த கேஸை நம்ம முடிச்சாகணும். யார் என்ன எதுக்காக அப்படி பண்ணாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்லை தம்பி, நான் சொல்கிறத கேளுங்க. அவன் ரொம்ப மோசமானவன் தான். நான் தப்பு சொல்லலை. அவனை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவீங்க. அதை பற்றி நான் தப்பு சொல்லலை. இருந்தாலும் ஒரு 2 நாள் ஆற விட்டு பார்க்கலாமே தான் பார்க்குறேன். அதெல்லாம் வேணாண்ணே, வாங்க. இந்த ஏரியா தான் தம்பி. சரிண்ணே, இறங்குங்க. நம்ம நடந்தே போவாங்க. மேடாக இருக்குது வண்டி, இதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம். சரி தம்பி, இந்த சைடு தான் தம்பி. யாரையும் இந்த சைடு காணும். விசாரிக்கலான்னு பார்த்தா யாராவது வந்தால் விசாரிக்கலாம். எட்டி மீனாட்சி வா, ரேஷன் கடையில் பொருள் போடுறாங்களாம், போய் வாங்கிட்டு வருவோம். அது ஒரு பாட்டிமா வராங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாமா? சரி தம்பி, நான் கூப்பிட்றேன். என்னக்கா ஏன் கூட்டுக்கிட்டு நிற்கிறீங்க? ரேஷனில் பொருள் போடுறானா? மாதம் முதலே போனால் தான் இருக்கிற பொருளை தருவான். இன்னும் 4 நாள் 5 நாள் கழிச்சு போனோன்னு வச்சுக்க, எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிடுவான். அப்புறம் இந்த மாதத்துக்கான பொருள் நம்ம வாங்கவே முடியாது. ஆமாக்கா, நானும் இந்த பைய எடுத்துகிட்டு வரேன். கார்டை எடுத்துக்கிட்டு போவோம். வா, காலையில் போய் கியூவில் நின்னாதான் மதியானத்துக்குள்ளே பொருளை வாங்கிட்டு வரலாம். வெய்ய அடிக்குது பத்தியா? சரிக்கா. அம்மா, அம்மா, யாரையா கூப்பிடுறது? என்னையா, எதுக்கு கூட்டிங்க? இல்லைம்மா, ஒரு விசாரணைக்காக இந்த பக்கம் வந்தோம். நீங்கள் ரொம்ப நாளாக இந்த பக்கம் இருக்கிற ஆளுங்களா? தம்பி, ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த பக்கம் தான் இருக்கிறோம், பார்த்துக்குங்க. அப்போனா ரொம்ப வசதியாக போச்சு. இந்த ஏரியாவில் மருதுன்னு உங்களுக்கு யாரையா தெரியுமாம்மா? ஐயா, அவனா ரொம்ப மோசமான பயலாச்சு. அவனை ஏன் தேடுறீங்க? அதான் நீங்களே மோசமான பையன் சொல்லிட்டீங்களே, ஒரு விசாரணைக்காக தேடுறோம். பாட்டிமா, நீங்கள் ஏன் இப்படி ஷாக்காகி வாயை பொழுதுக்கு நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவன் எங்கே இருப்பாம்மா ஆளு? அவன் அந்த மலைக்கு பக்கம் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பான். அவனெல்லாம் பிடிக்க முடியாதியா. அந்த மலைக்கு பக்கத்துலையா? ஆமாம், எப்பயுமே ஏதாவது போலீஸ் கேஸுன்னு மாட்டிப்பான். ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டானா மறுநாள் ஊர் பக்கம் வரமாட்டான். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் வருவான், பார்த்துக்கிடுங்க. பாட்டிமா, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க எங்களை பார்த்தோன்னே? தம்பி, அது ஒன்றும் இல்லை தம்பி, திடீர்னு தான். இல்லை பாட்டி, நீங்கள் எங்களை பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகிருக்கீங்க. அது வரைக்கும் அவங்கள்ட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் வீட்டுக்கு போகிறேன். எடி பைய எடுத்துக்கிட்டு வா, நீ மாட்டுக்கு போயிடாத, வாயை பழந்துக்கிட்டு. நான் போயிட்டு பைய எடுத்துகிட்டு வரேன். சாரு சொன்ன மாரியே இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை தான். இல்லைன்னா நம்மளை பார்த்தோன்னே பாட்டின்னு ஆசையாக பேசுவாரே. நம்ம போவோம், நம்ம இங்கே இருந்தால் எதாவது பேசிடுவோம். அப்புறம் அவன் நம்மளை வந்து திட்டுவா. ஏன் இந்த பாட்டி நம்மளை பார்த்தோன்னே அவசரமாக போகிறாங்க? சரியா, நானும் போகிறேன். நீங்கள் வேணா அந்த சைடு போய் தேடி பாருங்க. சரி பாட்டிமா, நான் தான் சொன்னல தம்பி, அவன் தலைமறைவாக தான் இருப்பான்ட்டு. அண்ணா, அந்த பாட்டி ஏன் நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க?
வயசான பாட்டி தம்பி, அது வேற ஏதாவது காரணத்துக்கு போகும். இல்லைண்ணே, அவங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் போகிறாங்க. இப்போ நம்ம என்ன தம்பி பண்ணலாம்? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேஸை 2 நாள் விட்டே பிடிக்கணும். சரி தம்பி, அப்போ நம்ம கிளம்புவோமா? கிளம்பலாம் வாங்க. இந்த பாட்டி வாங்க. ஆஃபீஸர் எப்படி இருக்கீங்க? என்ன யூனிஃபார்மோட ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, ஒரு விசாரணைக்கு போனேன், அப்படியே வந்துட்டேன். என்னடா ராம் கேஸ் பற்றி சொன்னல? ஆமாம், அதை பற்றி விசாரிக்க போயிருந்தேன். அதான் சரின்னு அப்படியே ராமையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிடா, அதுக்கு ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். என்ன கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது சொல்லுங்கள். நீ இந்த சைடு அப்போ டாக்டராக இல்லை, இப்போ தான் நீ இந்த சைடு மாறி இருக்க. நீ மாறி எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 3 மந்த் இருக்குமா? இவ்வளோ நாள் வெளியூரில் பார்த்துட்டு இருந்தேன்டா. சரி, நம்ம ஊராச்சே, நம்ம இங்கே ஓனர் கிளினிக் ஓப்பன் பண்ணிக்கலான்னு இங்கே வந்துட்டேன். அதுதான், நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது. என்னடா என்ன ஆச்சு? இல்லை மச்சான், எனக்கு ஒரு 6 மந்த் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னடா சொல்கிற? எப்போ? அதான் சொல்கிறேனே, ஒரு 6 மந்த் முன்னாடி. எப்படி நடந்துச்சு? அது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் 6 மந்த் முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியும். சரி, இப்போ நீ ரெக்கவர் ஆகிட்டல அதுலேருந்து? ரெக்கவர் ஆகிட்டேன்டா, ஆனால் அந்த அடிப்பட்டத்தில் தலையில் கொஞ்சம் அடிபட்டுச்சு. அப்புறம் அதுலேருந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது மெமரிக்கு எவ்வளோ ஞாபகம் படுத்தினாலும் வரமாட்டேது. அதை மீறி நான் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு ரொம்ப தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு சில கேஸ் இந்த மாதிரி ரேராக இருக்கும்டா. ஒரு சிலருக்கு ஃபுல்லாகவே மறந்துடும், தான் யாருன்றது கூட மறந்துடும். ஒரு சிலருக்கு ஒரு சில பர்டிகுலர் மெமரிஸ் மட்டும் மறக்க சான்சஸ் இருக்குது. இது ஒரு விதமான வியாதி தான். வியாதின்னு சொல்கிறத விட என்னடா, அப்படி கிடையாது. மறந்த விஷயங்களை நம்மளாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணோன்னா அவங்களா யோசிச்சு மென்டலி டிப்ரெஷன் ஆக சான்சஸ் இருக்குது. இதுக்கு என்ன தாண்டா சொல்யூஷன்? உனக்கு ஒரு சில நினைவுகள் தான் மறந்துருக்கே தவிர அதை நினைவூட்டினா வந்துடும். ஆனால் அதை நினைவூட்டுறதை விட நீயா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்ட, இல்லை உனக்கு நீ போன இடமோ இல்லை ஒரு பர்சனோ நீ பார்க்கும்போது உன் மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகி உனக்கு அது ஞாபகம் வந்துருச்சுனாலும் ஓகே தான். உன் மைண்டுக்குள்ளே நாங்களாக எதையும் திணிக்க முடியாது. திணிச்சாலும் நீ என்னன்னு யோசிப்பே தவிர அது உன் மெமரிக்கு வர சான்சஸ் கிடையாது. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன் மச்சான். அப்படியா? சொல்லவே இல்லை என்கிட்டலாம். நீ அப்போ இங்கே இல்லைடா, ட்ரைனிங் டியூட்டி நீ போயிட்டே இருந்த. ராம்க்கு மட்டும்தான் நான் லவ் பண்ண விஷயமே தெரியும். அப்படியா? என் பிரச்சனை என்னன்னா, நான் லவ் பண்ணதே மறந்துருக்கேன். யாரை லவ் பண்ணேன், என்ன மெமரிஸ், அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. என்னடா சொல்கிற? ராம்கிட்ட கேட்டால் ராமும் ஆன்சர் சொல்ல மாட்டான். இப்போதைக்கு அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்ச நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா, எனக்கு தெரியல அப்படின்றான். வேறு என்னடா பண்ணுவேன்? இதுதான் உங்ககிட்ட நான் சொல்யூஷன் கேட்குறேன். இதுக்கு சொல்யூஷன் எதாவது இருக்கா? இதுக்கு சொல்யூஷன்லாம் எதுவும் இல்லைடா. உனக்காக தான் ஞாபகம் வரணும். நீ போன இடம் இல்லை மேபி அந்த பொண்ணை பார்க்க சான்சஸ் இருந்தால் ஞாபகம் இருக்க சான்சஸ் இருக்குது. மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குடா. ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கோம், திடீர்னு நான் அப்சண்ட் ஆகிட்டேன். நான் வரலன்னு அந்த பொண்ணு தேடி இருப்பாள்ல, இவன் நம்மளை ஏமாற்றிட்டான்னு அவன் மனசில் பதிஞ்சிருக்கும்ல, சான்சஸ் இருக்குடா. அதுதான் பாவம், நம்பி ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டமேன்னு தான் மனசு அப்பப்போ வலிக்குது. சரியாயிடும்டா தர்மா, ஃபீல் பண்ணாத. இல்லை விக்ரம், இதை நினச்சி ராத்திரியும் பகலும் தூங்குறதே இல்லை தெரியுமா? இதுவே எனக்கு நான் லவ் பண்ணன்றதெல்லாம் என் மெமரி இல்லை. ராமா ஒரு வாட்டி சொல்கிறான், நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணடா அப்படின்னு. நான் இதுக்கு ஒரு சில டாக்டர்ஸ்கிட்ட பேசிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். மேபி சரி பண்ண சான்சஸ் இருக்கான்னு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்டா. இப்போ ஏன் திடீர்னு இந்த பேச்சு எடுத்த? இல்லைடா, உன்னை நான் ரொம்ப நாளாக பார்க்கல. திடீர்னு உன்னை பார்த்தோன்னே இந்த மாதிரி கேஸ்க்கு உனக்கு கீழே ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்றதுக்காக தான் பேசினேன். 1 or 2 கேசஸ் இந்த மாதிரி ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குது. மற்றபடி 98% அவங்களுக்கான ஞாபகம் வர்றது தான். சரிடா, இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தான் எனக்கு சொல்லு. நான் ராம பார்த்துட்டு கிளம்புறேன். சரிடா, நீ எதுவும் மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது சரியா? ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாது. இல்லைடா, டிப்ரெஷன்லாம் பெருசாகலை. எனக்கு அப்படிலாம் எதுவும் மெமரி லாஸ் ஆன மாதிரி இல்லை. நான் கொஞ்ச நாளாக பார்த்த ஒரு சில பேரை மட்டும் தான் நான் மறந்துருக்கேன். அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது நம்ம இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் அப்படியே தலைலாம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஷோ பற்றி பெருசாக சொல்லிக்கல. ஜஸ்ட் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதனால நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். விடு, இதெல்லாம் மைல்டு ப்ராப்ளம் தான். இது பெரிய இஷ்யூவெல்லாம் ஆக்க தேவையில்ல. சரிடா, நான் கிளம்புறேன். நீ பாரு, டியூட்டி டைமில் 1 hour டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. சிஸ்டர், அடுத்த பேஷண்ட் வர சொல்லுங்கள். இது யாரோட ரிப்போர்ட்? சார், சாருமதின்னு ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் வெயிட் பண்ணுறாங்க. அனுப்பட்டுமா உள்ள? அனுப்புங்க. ஓகே சார். டாக்டர். வாங்க. எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு உடம்புலாம்? பரவாயில்ல டாக்டர், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அடிக்கடி மயக்க வர்ற மாதிரி இருக்குது. 5 month ஆகிடுச்சுல்லம்மா, அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்கீங்க. நான் எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ்லாம் எழுதியிருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கண்ணே. ஓகே டாக்டர். மற்றபடி ரிப்போர்ட் எல்லாமே கிளியராக தான் இருக்குது. ஒரு ஸ்கேன் மட்டும் எடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் 3rd month எடுத்தோம். இப்போ 5th month ஸ்கேன் எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பரான ஸ்கேன். நெக்ஸ்ட் மந்த் நான் டேட் எழுதியிருக்கேன். அப்போ வாங்க, அப்போ தான் க்ரோத் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே டாக்டர். தண்ணி நிறைய குடிங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. பழம், கீரை அந்த மாதிரி நிறையா சாப்பிடுங்க. சரிங்களா? நீங்கள் சாப்பிட தான் பேபி வந்து க்ரோத் ஆவாங்க. கொஞ்சம் வெயிட்டுமே கம்மியாக இருக்குது பேபி. சரிங்க டாக்டர். சரிம்மா, நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்டில் செக்அப் வந்துருங்க. அன்றைக்கே நம்ம ஸ்கேன் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே டாக்டர். இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட்.
ஓகே டாக்டர். ஆமாம், இங்கே அட்மிட் பண்ணியிருக்கதா சொன்னாங்களே, பார்த்துட்டு போகலாமா? பார்த்துட்டே போகலாம். அவங்க ஃபேமிலியில் மேபி என்னை யாருக்கும் தெரியாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மாதிரி போய் பார்த்துட்டு போகலாம். அம்மா, ஏன் இங்கே வெயிட் பண்ணுறீங்க? டாக்டரை பார்க்கணுமா? இல்லை சிஸ்டர், இங்கே ராம்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்னு தெரியுமா? எந்த ராம்மா? தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நேற்று எமர்ஜென்சி கேஸ்க்கு வந்தாங்கல்ல, சைட் ஒர்க்கில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன். அவரா? என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாரு, அவர் தானே? என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? அவர் அப்படிலாம் பேச மாட்டாரே. அவர் அப்படிதாம்மா பேசுவார், உங்களுக்கு தெரியாது. நீங்களே போய் பேசி பாருங்க. அவரே 5ஆம் நம்பர் ரூமில் இருக்காரு. என்ன சொல்கிறாங்க இவங்க? போங்க, புரியும் உங்களுக்கே. சரி, ஓகே சிஸ்டர். ராம், எப்படி இருக்கீங்க? வாங்க சிஸ்டர், பிரதரை பார்க்கலாம் வந்திருக்கீங்களே. ராம், நீங்கள் எப்பயுமே எனக்கு பிரதர் தான். உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னொடனே மனசு கஷ்டமாயிடுச்சு. நேத்தியே வரணும்னு நினச்சேன், அன்டைம் ஆகிடும் வந்துட்டு போகிறதுக்கு. அப்புறம் சீதாவை கால் பண்ணி விசாரித்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. சரி, அதான் மார்னிங் வரலான்னு வந்தேன். பரவாயில்ல சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ராம் உங்களுக்கு அடிபட்டுருச்சு? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க கூடாதா? அனுபவிக்கணும்னு இருந்தால் அனுபவிச்சு தானே சிஸ்டர் ஆகணும். அதை யாரால தடுக்க முடியும்? அது என்னவோ உண்மைதான். இப்போ பரவாயில்லையா பெயின்லாம்? பரவாயில்ல சிஸ்டர். பிரதரை பார்க்க தான் வந்தீங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது வேலையை வந்தீங்களா? செக்கப்புக்கு வந்தேன்னு சொன்னால் இங்கே விசாரிக்க ஆரம்பிச்சிடுவார். வேணாம், நம்ம சொல்ல தேவையில்ல. சிஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை ராம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களை பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. நான் நல்லா தான் இருக்கு சிஸ்டர், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணியே கேட்டிருக்கலாம் எனக்கு. இந்த மாதிரி டைமில் உங்கள் உடம்பு ஒத்துக்காதில்ல ட்ராவல்லாம். எல்லாம் பழகிட்டேன் ராம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கு. தைரியமான பொண்ணு தான், ஒத்துக்கிறேன். ம். என்ன நர்ஸ் உள்ளே வரும்போது ஏதோ சொன்னாங்க, ஏதோ பேசுகிறீங்களாமே? உங்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்களா? ஆமாம், என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், சீதா கூட இருந்தால் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நர்ஸை வச்சு. ஓ அப்படியா? ஓ, அதான் தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர். சரி சரி, ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், கிடைக்கிற இடத்துலலாம் ஆள் கூட இருந்தா அப்புறம் என்ஜாய் பண்ண வேண்டியதான். கரெக்டு தான். எம்டி எப்போ ஆஃபீஸ்க்கு வரதா பிளான்? இங்கேயே நல்லா தான் சிஸ்டர் இருக்கு. அதுவும் சரிதான். இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே வாங்க. ஒர்க்கெல்லாம் பார்த்துக்குங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் பொறுமையாகவே டிஸ்சார்ஜ் செய்வாங்க. சிஸ்டர் சொன்னால் சரிதான். ராம், யார் வரா? ஐயோ, தர்மா வரான். சிஸ்டர் நிற்கிறாங்க. யாரு? ஐயோ, யார் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவனே வந்துட்டானே. என்ன திடீர்னு வந்திருக்கான், இப்போ என்ன பண்ணுறது?